இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் பிஎஸ்சி. இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3534.60. இது April 27 அன்றைக்கி ட்ரேட் ஆன ப்ரைஸ். இதோட 52 வீக் ஹை 3570, 52 வீக் லோ 2021.50. இந்த ஸ்டாக் இப்போது 52 வீக் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை 1875 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. அதனால தான் இதை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக இது வரைக்கும் 1600+ எம்ப்ளாயிஸ் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1,48,000 crores. இவங்களோட பிஇ ரேஷியோ 67.84. இவங்களுடைய இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 60.27. டெப்ட் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0. இவங்களுக்கு சுத்தமாக கடனே கிடையாது. இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 34.77%. இவங்களுடைய ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 53.66. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.21. இவங்களுடைய புக் வேல்யூ 127.93. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 rupees. இவங்களுடைய ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் அதை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 2024 835 crores ரெவென்யூ வந்திருக்கு. அப்படியே இவங்களோட ரெவென்யூ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிசம்பர் 2025 1333 crores இருந்திருக்கு. இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 198.73 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படியே டிசம்பர் 2025 வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 578.42 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200% டிசம்பர் 24 25 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய ரெவென்யூ பிரேக் டவுன் பற்றி பார்க்கலாம். இவங்களுக்கு 58% ட்ரேடிங் சர்வீசஸ்லேருந்து மட்டுமே வருது. 24% லிஸ்டிங் சர்வீசஸ்லேருந்து வருது. மார்க்கெட் டேட்டா சர்வீசஸ்லேருந்து 10% வருது. அதர் இன்கமாக 8% வருது. இந்த ட்ரேடிங் சர்வீசஸ் அப்படின்னா நம்ம மார்க்கெட் பிஎஸ்சியில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா, பை பண்ணுறோம் சேல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வர கமிஷன் தான் இவங்களுக்கு ட்ரேடிங் சர்வீசஸ் மூலிமா வர 58% க்ரோத். லிஸ்டிங் சர்வீசஸ்னால் எஸ்எம்இ ஐபிஓ நார்மல் ஐபிஓலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகும்போது அதிலிருந்து வர கமிஷன் தான் லிஸ்டிங் சர்வீசஸில் வந்து வர க்ரோத். மார்க்கெட் டேட்டா சர்வீசஸ் அப்படின்னா இப்போ நமக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. Zerodha இருக்குது, க்ரோ இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது இல்லைங்களா. ஸோ இவங்களுடைய லைவ் மார்க்கெட் டேட்டாவை அவங்களுக்கு சேல் பண்ணும்போது அதிலிருந்து வர கமிஷன் தான் மார்க்கெட் டேட்டா சர்வீசஸ்லேருந்து வர 10%. இதுக்கப்புறம் இவங்களுடைய இன்கம் க்ரோத் பெர் இயர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 21 655 இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 22 864 crores இருந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25 3236 crores இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒவ்வொரு வருஷமும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுவும் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% லாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ரெவென்யூ வந்திருக்குன்னே சொல்லலாம். இவங்களுடைய சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 49.1% இருக்குது. கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் சம்மரி பார்த்தீங்கன்னா FIIs 16.99% ஹோல்ட் பண்ணுறாங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 11.78%, பப்ளிக் 37.61%, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 33.62% ஹோல்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பப்ளிக்கும் அதர்ஸ் மட்டுமே 71.23% ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் இவங்களுடைய ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனில் நிறைய லிக்விடிட்டி வரும். அதனால் இவங்களுடைய ஸ்டாக்ஸ் எப்பவுமே வந்து ஹை குவான்டிட்டியோட தான் ட்ரேட் ஆகிட்ருக்கும். இதில் FIIs பார்த்தீங்கன்னா 17% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்டாக்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக் அப்படின்னா 3 க்ரைட்டீரியா சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 3 க்ரைட்டீரியா வச்சுருப்பேன். ஒன்று வந்து இவங்களோட ரெவென்யூ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட். செகண்ட், இவங்களுக்கு கடனே கிடையாது. தேர்ட், FIIஸோட ஹோல்டிங் 17% இருக்குது. இப்போ நீங்கள் நான்லாம் ட்ரேட் பண்ணுறேன்னா நம்ம ஏதோ ஒரு ஸ்டாக் பிடிச்சி போய் வாங்குவோம். அப்படி இல்லைன்னா யாராவது சொல்லியிருப்பாங்க அதனால வாங்குவோம். இல்லை நம்ம டிவிடெண்ட்காக வாங்குவோம், இல்லை ஏதாவது ஸ்டாக் ஸ்ப்ளிட் இல்லை போனஸ் கொடுப்பாங்க அதுக்காக வாங்குவோம். ஏதாவது ரீசன் இருக்கும். பட் இவங்கெல்லாம் லேக்ஸ் கணக்கில் க்ரோஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க சும்மா நம்மளை மாதிரி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து நிறைய ரிசர்ச் டீம் வச்சுருப்பாங்க. அவங்க அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி எந்த ஸ்டாக் நல்ல க்ரோத் கொடுக்கும், எந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே சேஃபான ஸ்டாக், அந்த மாதிரிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் FIIs DISலாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கனாவே அது ஒரு நல்ல ஸ்டாக்னே சொல்லலாம். இவங்க டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 22 13.50 கொடுத்துருக்காங்க, 23 12 rupees, 24 15 rupees, 25 23 rupees கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 5 rupees ஸ்பெஷல் டிவிடெண்டாகவும் 18 rupees ஃபைனல் டிவிடெண்டாகவும் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஸ்க் என்னென்னா, ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடர். டெஃபினட்டாக இவங்க தான் மார்க்கெட் லீடர். ஏன்னா பிஎஸ்சி NSE 2 எக்ஸ்சேஞ்சாக இந்தியாவில் இருக்குது. அதுலேயும் இந்த இந்தியாவில் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டாமினேட் பண்ணுறது பிஎஸ்சி தான். இவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
இவங்களுக்கு வந்து கிராஜுவலாக இவங்களுடைய க்ரோத் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு, ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இவங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத்தும் நல்லாவே இருக்கும். ஏன்னா இவங்க பேஸ்ட் ஆன் ஸ்டாக் மார்க்கெட், டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டாக் மார்க்கெட் க்ரோத், அதை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ரெகுலர் டிவிடெண்ட் பேயர், இவங்க கண்டிப்பாக டிவிடெண்ட் எவ்ரி இயர் டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேஷ் ஃப்ளோ, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நிறையவே இருக்குது. எப்போல்லாம் நியூ டெக்னாலஜி உள்ளே வருதோ அதில் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட ரிஸ்க் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரெகுலேட்டரி டிபெண்டன்ஸ். ஆமாம், இப்போ செபி என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இவங்க இருக்கணும். சம்டைம்ஸ் அது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் இருக்கலாம். நெகட்டிவாக இருக்கும்போது இவங்களுடைய ரெவென்யூ கம்மியாக சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் வொலட்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ரெவென்யூ இம்பேக்ட் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. காம்படிஷன், இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே காம்படிட்டர் என்எஸ்சி தான். ஸோ இவங்களோட பெட்டராக என்எஸ்சி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய டூல்ஸ் இல்லை அவங்களுடைய நியூவாக வேறு ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு வந்து அது வந்து பிஎஸ்சி கம்பேர் பண்ணி என்எஸ்சி பெட்டராக இருந்துச்சுன்னா இங்கேருந்து அங்கே போக சான்ஸ் இருக்குது இன்வெஸ்டர்ஸ். டெக்னாலஜி அண்ட் சைபர் ரிஸ்க், இது எல்லாமே ஆன்லைனில் ட்ரேட் ஆகிறதால எப்போ வேணால் டெக்னிக்கல் இஷ்யூ வரலாம், இல்லை சைபர் அட்டாக் வரலாம். இது எல்லாத்துக்குமே இவங்க பேக்கப் பிளான் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்கும்போது ட்ரேடிங் இங்கே நடக்காது, ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. 2-3 ஹவர்ஸ் ஆகலாம், எவ்வளோ நேரம் வேணால் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் நடந்துச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் இதிலிருந்து வெளியே போக சான்ஸ் இருக்குது. தென் எக்கனாமிக் ஸ்லோ டவுன், எப்போல்லாம் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகுதோ கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டும் டவுன் ஆகும். ஸோ இது இந்த ஒரு ஸ்டாக்கு மட்டும் இல்லை, ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே இது அப்ளிகபிள். இவங்களுடைய ஃபியூச்சர் க்ரோத் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் க்ரோத். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி நிறைய பேர் வரும்போது நிறைய ஆர்டர்ஸ் உள்ளே வரும், நிறைய மணி உள்ளே வரும்போது நிறைய ஆர்டர்ஸ் உள்ளே வரும்போது இவங்களுக்கான கமிஷனும் நிறைய உள்ளே வரும். அதனால் இவங்களுடைய ரெவென்யூ கண்டிப்பாக க்ரோத் ஆகும். செகண்ட், ஸ்ட்ராங் ஐபிஓ பைப்லைன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ஐபிஓ பப்ளிஷ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க, அப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வரும்போது இவங்களுடைய கமிஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அது எஸ்எம்இ ஐபிஓவாக இருக்கலாம், இல்லை நார்மல் ஐபிஓவாக இருக்கலாம். நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் இனோவேஷன், மார்க்கெட்டில் எப்போல்லாம் நியூ ப்ராடக்ட்ஸ் இல்லை நியூவாக இன்னோவேட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, இவங்க சிஸ்டமே அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மூலிமா என்ன ஃபியூச்சர் டெக்னாலஜி வந்தாலும் அதை ஈஸியாக அவங்க அடாப்ட் பண்ணிவிட்டு எந்த இஷ்யூவும் இல்லாமல் ஃபர்தராக பக்காவாக பண்ணிப்பாங்க. மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன், இப்போது இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோ ஆகுது அப்படின்னா மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் ஆகுமா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்களா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரும்போது நிறைய பணம் போடுவாங்க, நிறைய பணம் போடும்போது நிறைய ஆர்டர்ஸ் உள்ளே வரும், நிறைய ஆர்டர்ஸ் உள்ளே வரும்போது இவங்களுக்கான நிறைய கமிஷனும் கிடைக்கும். ஸோ அப்படி நிறைய கமிஷன் கிடைக்கும்போது டெஃபினட்டாக இவங்களுடைய க்ரோத் நல்லாவே இருக்கும். இவங்களுடைய பாஸ்ட் டேட்டாவை பேஸ் பண்ணி இவங்களுடைய ப்ரைஸ் டார்கெட் 27 30 வரைக்கும் எப்படி இருக்குன்றத ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். 27 பார்த்தீங்கன்னா 3800 ருபீஸ்லேருந்து 4400 ருபீஸ் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. 28 4800 ருபீஸ்லேருந்து 5800 ருபீஸ் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. 29 6200 ருபீஸ்லேருந்து 7600 ருபீஸ் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. இன்னும் இதை விட அதிகமாகவே போக சான்ஸ் இருக்குது 29. ஏன்னா 29 லோக்சபா எலெக்ஷன் வருது. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி பார்த்திங்கன்னா பிஜேபி தான் வர சான்ஸ் இருக்குது. ஸோ சேம் கவர்மெண்ட்டே திரும்ப வருதுன்னா மார்க்கெட் அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கும். அப்படி பாசிட்டிவாக எடுக்கும்போது ஒரே நாளே 5% வரைக்கும் மேலே போக சான்ஸ் இருக்குது. அப்படிலாம் மேலே போச்சுன்னா இந்த ஸ்டாக் இன்னுமே மேலே போக நிறையவே சான்ஸ் இருக்குது. 2030 7800 ருபீஸ்லேருந்து 9600 ருபீஸ் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. இந்த ப்ரைஸ் டார்கெட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஸ்டாக் பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பிஇ ரேஷியோ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஷேர் ரொம்பவே ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்ன தான் இது எக்ஸ்பென்சிவான ப்ரைஸில் ட்ரேட் ஆனாலும் இவங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இவங்களுடைய ஃபினான்ஷியலும் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. எவ்ரி இயர் கிராஜுவலாக இவங்களுடைய ரெவென்யூ க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு சுத்தமாக கடனே கிடையாது. இவங்க ஷேர் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு கம்பெனின்றதால ஃப்யூச்சர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கம்பெனி நல்லா க்ரோ ஆகும்போது டெஃபினட்டாக இதோட ப்ரைஸும் ரொம்பவே நல்லா க்ரோத் கொடுக்கும். ஸோ லாங் டேர்முக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.